அச்சோ, நான் என்ன பண்ணுவேன் நானு? இப்படி புலம்புற நிலைமைக்கு ஆயிட்டேனே. இப்ப எதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு நடந்து புலம்பிட்டு இருக்க? ஏன் பேச மாட்டா? நீ ஏன் பேச மாட்டா? ஐயோ, தலையே வலிக்குதே. ஐயோ, 10 கோடி வாங்கிடலான்னு பிளான் பண்ணனே. ஆனா போற போக்க பார்த்தா ஸ்பான்சர் மூலமா கிடைக்கிற மிக்சி ஸ்டவ் கூட கிடைக்காம போகும் போல நமக்கு. எல்லாம் இவனாலதான். ஹலோ சிக்குனி. யாரா அது இந்த நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றது? உங்களுக்கு டாஸ்க் சொல்ல வந்திருக்கேன். உள்ளேனையா மன்னிக்கவும் ஐயா. சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். கேமோட ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பேன், அது ஒரு தடவை தான் அந்த கொஸ்டினை சொல்லுவேன், திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டேன். நீங்கள் சொல்கிற ஆன்சர் உங்களுக்குள்ள எத்தனை தடவை வேணால் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட சொல்லும் போது ஆன்சர் ஃபைனல் ஆன்சராக இருக்கும், அதை ஒரு தடவை மட்டும்தான் சொல்லணும். லிசன் இட். ஓகே ஐயா, நீங்கள் கேள்விகளை தமிழில் கேட்பீர்களா ஆங்கிலத்தில் கேட்பீர்களா? என்ன 2 பேரும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் என்னால் கேள்வி கேட்க முடியும். இல்லைனா இப்போவே வீட்டுக்கு நடைய கட்டுங்க. டேய், அந்த ரோபோ பாஸையே டென்ஷன் ஆக்குறோம்டா நம்ம. கொஞ்ச நேரம் சும்மா இருடா. சாரி சார், நீங்கள் கொஸ்டின் கேளுங்க சார். நான் இளமையாக இருக்கும்போது ரொம்ப உயரமாக இருப்பேன், அப்புறம் வயசானதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாகிடுவேன். நான் யாரு? ஒண்ணுமே புரியல இந்த ஷோவில, என்னதான் நடக்குது, ரிடில்ஸா இருக்குது. ஒண்ணுமே புரியல இந்த ஷோவில. என்னடா அது? டே அண்ணா, நீ தூங்கிட்ட, புலம்பிக்கிட்டே தூங்கிட்ட பாரு நீ. ஏந்திரு ஜான், ஏந்திரு ஜான், ஏந்திரு. நம்ம மேக்கப் போடாமல் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும் மற்றவங்க பார்க்க? சே, நம்ம ஒரு நாள் கூட மேக்கப் போடாமல் இருந்ததில்லையே. இதை வேற டிவியில் வேற லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க போல். வெளியில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ராமு, சீனு, சோமு எல்லாம் பார்த்தா பயந்துருவாங்களோ. இப்போ என்ன டாஸ்க்கு கொடுப்பாங்க? 4 பேரை அடிக்க சொல்லி கொடுத்தா நாம தான் வின்னு. இந்த மேடம் என்ன பலமாக யோசனையில் இருக்காங்க? என்ன பலமான யோசனை? ஒன்றும் இல்லை பிரதர், டாஸ்க்கை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன மாதிரி டாஸ்க் வரும்னு. இவ்வளோ கேஷுவலாக பேசுகிறியே. நமக்கு லக் இருந்தால் நம்ம வின் பண்ணுவோம், இல்லைன்னா நாளைக்கு காலையிலே வெளில போயிடுவோம். உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. இந்த டாஸ்க் வின் பண்ணால் 1 இயர்க்கான மேக்கப் கிட்டு ஃப்ரீயா. அது தெரியுமா உனக்கு? அப்படியா? சொல்லவே இல்லை என்கிட்ட. கண்டிப்பாக நான் தான் இந்த டாஸ்க்கை வின் பண்ணுவேன். அப்படி வா வலிக்கு. நாளைக்கு காலையில் வீட்டுக்கு போகிற பிளான் வேறு பண்ணி வச்சிருக்கியோ? நான் இந்த ஷோ விட்டு வெளில போகும்போது டைரெக்டாக WWFல விளாடுற மாதிரி பாப்புலர் ஆகிட்டு தான் போவேன். என்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது இந்த ஷோவில். ஹலோ, உங்களோட ஃபஸ்ட்டு டாஸ்க்குக்கான முதல் கேள்வி ஆன்சரை நீங்கள் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் எனக்கு சொல்லணும். ஒரே ஒரு தடவை தான் உங்கள் ஆன்சர் இருக்கணும். டோன்ட் ரிப்பீட். நீ ஒரு மூலையில் தான் தங்கியிருப்ப. நோ, நான் வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். நாளாக மூலையில் தங்கியிருக்க மாட்டேன். எஸ், அதுதான் கொஸ்டினே. நீங்கள் கொஸ்டினை ஃபுல்லாக சொல்லலை. அதான் நான் ஃபஸ்ட்டு லைன் சொல்கிறதுக்குன்னையும் உங்கள் பிரதர் இன்டரப்ட் பண்ணிட்டாரே. நான் ஆல்ரெடி ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன்ல, நான் கொஸ்டினை ஒரு தடவை தான் சொல்லுவேன்னு. என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. கொஸ்டினே இப்போ பாதி தான் தெரியும் நமக்கு. சாரி ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை மட்டும் கொஸ்டினை சொல்லுங்க சார். நோ, நான் சொன்ன ஃபஸ்ட்டு லைனையும் இடையில இன்டரப்ட் பண்ணி நீங்கள் சொன்னதையும் சேர்த்துக்கங்க. அதுதான் கொஸ்டின். நாளைக்கு காலையில் எனக்கு ஃபைனல் ஆன்சர் கொடுத்தா போதும். பாய், குட் நைட், டேக் கேர். அச்சோ, என்னோட 1 இயர்க்கான மேக்கப் கிட் போச்சே. நாளைக்கு காலையிலே நான் வீட்டுக்கு போகணுமே. நாளைக்கு காலையிலே நான் வீட்டுக்கு அனுப்பிச்சுவாங்களே. ப்ளீஸ் அழாதடா, நான் உனக்கு வாங்கி தரேன் ப்ளீஸ். நீ எனக்கு வாங்கி தர போற. இன்னும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் வாங்கி கொடுத்ததே இப்போ வரைக்கும் சொல்லி காட்டி ஒன்று கூட வாங்கி தந்ததில்லை எனக்கு. நீ எல்லாம் ஒரு அண்ணனா?
ஆர்வக்கோளாறு. சாரி, இதுக்கு நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பனிஷ்மெண்ட் தானே, இந்த கொஸ்டினுக்கு நீயே ஆன்சரை கண்டுபிடி. குட் பை. என்னவா திட்டிட்டு போன, நான் எப்படியாவது இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறேன் பாரு. குருநாதா, உங்கள் கருணையால் எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்க ஏதாவது வழிகாட்டுங்கள். வை பிரதர் டீப் திங்கிங்ல இருக்கீங்க? நீ தனியாக போகக்கூடாதுன்னு உனக்கு துணைக்கு நான் வந்தேன். பட் நெக்ஸ்ட் வீக் நம்ம ஐபிஎல் வேற இருக்கேம்மா, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாரிண்ணா, நான் கூப்பிட்டேன்ற ஒரே காரணத்தினால உன்னோட எல்லா ஒர்க்கையும் உதறிட்டு வந்திருக்கேல்ல. உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும், இனி எப்போதுமே, இனி எப்போதுமே. ஐயோ பிங்கி, என்னம்மா அது, ஏம்மா அழுகிற? எல்லாம் உனக்காகத்தாம்மா. ஹலோ மிஸ்டர் ராக். ஹாய் மிஸ் பிங்கி. எஸ் மிஸ்டர் ரோபோ. ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஆரம்பிக்கலாமா? ஓகே. உங்களுக்கு கொஸ்டின் இங்கிலீஷில் கேட்கப்படும், ஏன்னா உங்களுக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது. அதனால் வாட் கம்ஸ் ஒன்ஸ் இன் அ மினிட், ட்வைஸ் இன் அ மொமெண்ட், பட் நெவர் இன் அ 1000 years. ஐ வில் கோ ஃபார் லைஃப் லைன் மிஸ்டர் ரோபோ. சாரி மிஸ்டர் ராக், இது குரோர்பதி ஷோ கிடையாது.